பரிசுத்தமுள்ள பிதாவை, இப்பொழுதும் கூட சங்கீதத்தை தியானிக்க 34ஆம் அதிகாரத்தை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களை பலப்படுத்த போகிற தயவுக்காக நன்றி. எங்களோடு பேச போகிற தயவுக்காக நன்றி. எங்களுக்கு தைரியம் தர போகிற தயவுக்காக நன்றி. உன் பிரசனத்துக்கு நன்றி சொல்லுகிறோம். உன் வார்த்தைக்கு நன்றி சொல்லுகிறோம். வழிநடத்துக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் வழிநடத்தும் நன்மை கிருபை இரக்கம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் தயவு செய்து உட்காருவோம். இன்றைய தியானம் சங்கீதம் 34. சங்கீதம் 34 a song of praise என்று சொல்லலாம். துதியின் ஒரு பாடல். இந்த துதியின் பாடலுடைய பேக்ரவுண்ட் நம்ம படித்தோன்னா, நம்ம இதை தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இப்போ தியானித்தோம். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல் தாவீதுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. உள்நாட்டிலே பிரச்சனை. ஏன் உள்நாட்டிலே பிரச்சனைனா, த திங் ஸ்டார்டட் ஆஃப்டர் காட்ஸ் விக்ட்ரி. நான் அதை தாவீதின் விக்ட்ரின்னு சொல்ல மாட்டேன். த விக்ட்ரி ஃபார் காட் அண்ட் காட்ஸ் சில்ட்ரன். தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு வெற்றியை தாவீது தேடி தந்தார். கோலியாத்தை வீழ்த்தி கோலியாத்தை ஜெயித்தார். ஜெயித்த தாவீதுக்கு ஜெயத்தினால் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. பாருங்கள், ப்ராப்ளத்தை ஜெயிக்கிறது பேர் ஜெயம் இல்லை. நீங்கள் ஜெயித்ததுனால திரும்பி ப்ராப்ளம் வரும். ஆக ப்ராப்ளம் என்பது நம்ம சுற்றி இருக்கும். ப்ராப்ளத்தை ஜெயிப்போம், ஜெயித்ததுனால ப்ராப்ளம் வரும். அதையும் ஜெயிக்க வேண்டும். ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனுக்கு கர்த்தர் இப்பேற்பட்ட பலத்தை தருவார். இதை தான் தாவீது ஒரு ஜெயத்தினால் வருகிற பிரச்சனையை மறுபடியும் ஜெயிக்கிறது. சண்டை போட்டு தான் ஜெயிக்கணும்ல, இங்கே தாவீது ஆக்ட் பண்ணி ஜெயிக்க போகிறார். ஆக்ட் பண்ணி தான் ஜெயிக்கணும்ல, இங்கே தாவீது கர்த்தரை துதித்து ஜெயிக்க போகிறார். சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல ஜெயம் என்பது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருகிறார். வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும் அப்படின்னு பவுல் அப்போஸ்தலனுடைய மடல்களில் நம்ம படிக்கும்போது ஒரு கன்க்ளூஷன் வரும். பசியிலும் பட்டினிலும் பஞ்சத்திலும் நாச மோசத்திலும் வஞ்சனையிலும் ஊழியம் செய்திருப்பார். எல்லாத்தையும் அவர் ஒன்றும் தோற்று போல அவர் கர்த்தர் பணியை நிறைவேற்றுகிறார். இதை கர்த்தர் பணியை நிறைவேற்றுவது தான் வெற்றியை தவிர நாம் தனியாய் வெற்றியாய் வாழ்கிறது வெற்றி என்பது அல்ல. ஆக இதனுடைய ஹிஸ்ட்ரி பார்த்தோன்னா, கோலியாத்தை ஜெயிச்சாருங்க, அவ்வளோதான். ஜெயிக்கும் போது ஒரு பாட்டு கட்டி பாடுறாங்க யூதர்களும் இஸ்ரவேலர்களும். தாவீது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 ஒரு பாட்டு பாடினாங்க. இதனால் சவுல் மூர்க்க வெறி கொண்டான், கோபம் கொண்டான், சினமடைந்தான், பொறாமை கொண்டான். அன்றையிலிருந்து என்னை விட இவன் பெருசாயிட்டானே, நான் தான் நாட்டோட மன்னன் ஆயிட்டே என்று அவனும் போய் 10,000 பேரை கொன்னுட்டு 10,000 ஆகாமல் ஈஸியான ஒரு வழி எடுத்தான். தாவீதை கொண்டு நான் மட்டும் இருப்பேன் என்ன முடியும். இது வந்து ராங் ஃபைட். இது எப்போதும் ராங் ஃபைட். இது நமக்கு உதவாது. ஆமென். அக்பர் சாம்ராட் பீர்பால் அவர்கள் கையில் ஒரு கேள்வி கேட்டாராம். ஒரு கோடு கிழிச்சிருந்த ஒரு லைன் இருந்துச்சான். இந்த லைனை சிறுசாக்க என்ன வழின்னு கேட்டாராம். நிறைய பேர் வந்து அந்த லைனை அழிச்சாங்க, அந்த லைனை பெண்ட் பண்ணாங்க. ஏன்னா நம்ம பண்ணி பார்த்தோம். பீர்பல் மட்டும் வந்து அந்த லைன் பக்கத்தில் இன்னொரு பெரிய லைன் வரைஞ்சி இந்த லைனை சிறுசாக்கினாங்க. அதுபோல் புரிஞ்சுங்க திருச்சபை, யாரையும் தொடர்றதுனால, யாரையும் அட்டாக் பண்ணுறதுனால, யாரையும் கீழே தள்ளுறதுனால நம்ம பெரியவர்கள் ஆவதில்லை. அவர்களை காட்டில் நாம் வளருவதினால்தான் நாம் பெரியவர்களாகிறோம். சவுலோட ஆட்டிடியூட், சவுலோட அஜெண்டா, சவுலோட வழி எல்லாமே தப்பு. தெளிவாக புரிஞ்சுங்க. ஒரு கோடை அழிக்க போகிறவன், ஒரு குழியை வெட்டுகிறவன் அந்த குழியில் தானே விழுவான் என்பது போல சவுல் தான் அழிய போகிறான். அவன் சூஸ் பண்ண பாதை கர்த்தர் காலில் விழுந்து, தாவீது தான் 10000 எனக்கும் 10000 தாங்கன்னு கேட்காம தாவீதை கொலை செய்ய வழி தேடினாங்க. அவன் வழி தேடி தாவீதை அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்ததெல்லாம் நம்ம படித்தோம். அது வந்து 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரத்தில் தாவீது தப்பித்து ஓட வேண்டிய நிலை, தன் மனைவியை விட்டுவிட்டு தப்பித்து ஓட வேண்டிய நிலை, தன் குடும்பத்தை விட்டுவிட்டு தப்பித்து ஓட வேண்டிய நிலை. அப்படி ஓடும் பொழுது தான் அவன் ஆகீஸ்க்கு தப்பித்து ஓடுகிறான். ஆமென். ஆகீஸ்க்கு தப்பித்து ஓடித்து அங்கே காத்தின் ராஜாவாகிய அபிமலேக்கு கையில் அவன் மாட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த காத் ஊர் பற்றி சொல்லணும்னா அது சாதாரண ஊர்லங்க, அது கோலியாத்தோட ஊர். ஆமாம், கோலியாத்தே கொண்டுட்டு கோலியாத் ஊரில் போக முடியுமா? போய் வாழ முடியுமா? அந்த ஊரில் படம் வரைத்திருந்த எல்லா ஓவியர்களும் தாவீது படத்தை வரைஞ்சி வச்சுக்கிறாங்க. இப்படிப்பட்டவனை கண்டா என்ன பண்ணோம்? கொலை செய்யணும். யாரை கொண்டுட்டான்? நம்ம நாட்டினுடைய தலைவனை, பிரதான தளபதியை கொண்டுட்டான்னு வச்சிருக்கிற ஊர்லேயே தாவீது போய் வாழறாரு. கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களோட ஃபிலிஸ்டியன்ஸோட மிலிட்ரி எக்ஸ்பர்டைஸ், அவங்களுடைய
அவங்களுடைய ஏஜென்ட்ஸ், அவங்களுடைய சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் தாவீதை பிடிச்சி கொண்டு போய் அந்த ராஜா கையில் நிறுத்திட்டாங்க, அபிமெலேக்கு கையில். இப்போ இந்த ராஜா தான் தண்டனை வகுக்கணும். அந்த நேரத்தில் கர்த்தர் தாவீதுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கிறார். தாவீது வேஷம் மாதிரி தன்னுடைய தாடியில் எல்லாம் சலைவா, அந்த வாயிலிருந்து வருகிற நுரையை தள்ளி தூப்பிக்கொண்டு பைத்தியக்காரனை போல பிஹேவ் பண்ணுகிறான். அந்த நேரத்தில் அந்த மன்னன் தாவீதை உண்மையிலேயே அவனை ஒரு பைத்தியக்காரன் நினைத்து துரத்தி விடுகிறான். தாவீது உயிர் பிழைத்து தப்பித்து வரும்போது பாடின பாடல் தான் சங்கீதம் 34. இது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. கோலியாத் கையில் கூழாங்கல்லினால் ஜெயித்த அதே தாவீது இன்றைக்கு இந்த அபிமெலேக்கு கையில் தன் நுரையினால், தன் வாயிலிருந்து வருகிற உமிழ்நீர் நுரையினால் தப்பிக்கிறான். கோலியாத்தை கொலை செய்வதற்கு முன்பும் பின்பும் கர்த்தரை துதித்தான். இந்த இடத்துல தப்பிப்பதற்கு முன்பும் பின்பும் கர்த்தரை துதித்தான். ஸோ திஸ் இஸ் a song of praise. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் எங்கேருந்தாலும் தப்பிச்சு ஓடிக்கினே இருக்கிறீங்களா? ஜெலசி கூட, பொறாமை கூட கஷ்டப்படுறீங்களா? மர்டரஸ் ஸ்பிரிட்டு, உன்னை சாவடிச்சிருவேன், உங்கள் மெனியை பிடிக்கிறாங்களா? உங்கள் உயிர் எடுக்கிற அளவுக்கு கைகள் தொடப்படுகிறதா? உங்களை சாவடிக்கிற நிலை வருகிறதா? இல்லை பெலிஸ்தி நாட்டு காத்தூரில் வாழறது போல் நீங்கள் வாழறீங்களா? நீங்கள் தப்பித்துக்கொள்ள ஒரு வழியை தாவீது அரசன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். ப்ரைஸ் ஆஃபரிங். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். இட் இஸ் a testimony. ஆண்டவர் அவனை காப்பாற்றினார் என்பதற்கு ஒரு சாட்சியான பாடல். இதை படிக்கும்போது எனக்கு தோணுச்சு, ஒரு நிமிஷமும் கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார். நேற்றைக்கு எங்கள் மகளை நான் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்து என் காரை நிறுத்திட்டு பார்த்தா பின்னாடி ஒரு பைக் இருந்துச்சு. அந்த பைக்கை எடுத்து நிறுத்தணும் அப்படின்ட்டு அந்த பைக்கை எடுத்து தள்ளி நிறுத்திட்டு நான் திரும்புறதுக்குள்ள அந்த பைக் கீழே விழுந்துருச்சு. நான் வந்து இப்படி அந்த பைக்கை விழாமல் பிடிச்சேன் பாருங்கள், என் கையே ட்விஸ்ட் ஆயிடுச்சு. ஃபுல்லாக கை ட்விஸ்ட் ஆகி கையெல்லாம் கிழிச்சி ரத்தம் வந்துருச்சு. ஒரு நொடியில் நினச்சி பார்க்கல, என் கார் அங்கே ஆனில் இருக்குது, இந்த பைக் இடுக்கமாக இருக்குன்னு வந்துருச்சு. ஆமாம், அவ்வளோதான்டா. ரிஸ்ட் ஜாயிண்ட்டு திரும்பிருச்சு போல். அந்த பைக்கை விடவும் முடியல, ஏன்னா இப்படி பிடிச்சிட்டேன், அதை விழக்கூடாது. நிறுத்திட்டு நான் வந்துட்டேன். பார்த்தா பைக்கு சாயிற சவுண்டுக்கு இது அப்படி பின்னாடி இருந்து ஏதோ ஸ்டேரிங்கோ ஹேண்டில் பாரை பிடிச்சி அதை கண்ட்ரோல் பண்ணேன். என் ரிஸ்ட்டே ட்விஸ்ட் ஆயிடுச்சு. ஆமேன். அதுக்கு இன்னும் நான் நன்றியே சொல்ல, அடிபட்டுச்சு தான் சொன்னேன். ட்விஸ்ட் ஆகாமல் காத்தாரே. நமக்கு தாவீதுக்கும் இதாங்க வித்தியாசம். ஒரு ஒண்டர்ஃபுல்லான பர்சன். அந்த நுரையை கூட தொடச்சாரான்னு தெரியல, முதல்ல கர்த்தருக்கு பாடுறார். நமக்கு அந்த பிரச்சனையை பற்றி மற்றவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கர்த்தரை துதிப்பது மிகவும் முக்கியம் என்று நான் கருதுகிறேன். இட்ஸ் அவர் டைம் டு worship God. It's our time to give praise offering to God for the goodness of God. காப்பாத்தினார ரிஸ்ட் ட்விஸ்ட் ஆயிருந்தா என்ன பண்ண முடியும்? என் கார் இன்ஜின் கூட ஆஃப் பண்ண முடியாது, 2 கையில் தானே ரிவர்ஸ் ஏற்ற முடியும். நடு ரோட்டில் நிற்குது வண்டி. காப்பாற்றினாரே இல்லை. இன்னைக்கு என் மனது நன்றியோடு நின்றுக்கிறேன். அப்பா சாரிப்பா, நான் எப்போ எக்காலத்தில் உண்மை துதிச்சேன், எனக்கு போய் கிழிஞ்சிருச்சேன், இந்த பைக்கை யாரோ நிறுத்திட்டு போகிறான்னு சொன்னேன். He is thanking God for the faithfulness in his danger, in his fear. பயத்தின் மத்தியில் கர்த்தர் காப்பாற்றினதுக்கு நம்ம துதிக்கலைன்னா எப்போ துதிக்க போகிறோம்? சாத்தான் சொல்லுவான், இப்போ துதிக்காத, வீட்டுக்கு போய் துதிக்கணும். வீட்டுக்கு போனால் வேறு பிரச்சனைங்க. நம்ம கையில் பைபிளே எடுக்க மாட்டோம், பாட்டும் பாட மாட்டோம், நம்ம மறந்துருப்போம். He was worshiping God then and there. அந்த இடத்துல, அதே இடத்துல அப்பயே கர்த்தரை துதிப்பது தான் தாவீதினுடைய வேலை என்றைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன்னா எங்கேயும் ஸ்தோத்திரிப்பேன் என்று அவன் பாடுகிறான். மிகவும் அருமையாக. ஈவன் இன் த டைம்ஸ் ஆஃப் கிரேட் ஃபியர் அண்ட் கிரேட் டேஞ்சர். யோசிச்சு பாருங்களேன், எதிரி நாட்டில் ஏற்கனவே மரணம், கத்தி முனையில் தான் கூட்டு போயிருப்பாங்க. கத்தி எங்கே வச்சுருப்பாங்க? இங்கே வச்சு கூட்டு போயிருப்பாங்க. செஸ்ட்டில் வச்சுருப்பாங்க, இங்கே வச்சுருப்பாங்க. அப்படியே நில்றா, இப்படி திரும்பினா தானாகவே கத்தி கொடுத்தோம். கத்தி முனையில் கூட்டி கொண்டு நியாயாதிபதி முன்னாடி நிற்கிறாங்க. கர்த்தர் அந்த அகிமலைக்கு கிட்டேருந்து, கர்த்தர் அந்த அபிமலைக்கு கிட்டேருந்து தாவீதை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. ட்ரஸ்டிங் காட், கர்த்தரை நம்புவது. எக்ஸ்பீரியன்ஸிங் காட் இன் டெலிவரன்ஸ். எத்தனை இடங்கள் ஆண்டவர் நம்மை காப்பாற்றினார். நம்மள எத்தனை பேர் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் இருந்துருக்கணும், நமக்கு எத்தனை பேர் இன்றைக்கி ஆபத்தில் இருந்துருக்கணும், நம்மள எத்தனை பேர் இன்றைக்கி கோர்ட்டில் நின்று கொண்டிருக்கணும், நம்மள எத்தனை பேர் அவமானப்பட்டு நின்று கொண்டிருக்கணும். கர்த்தர் நம்மை பாதுகாத்தாரே. ஆர் வி எக்ஸ்பீரியன்ஸிங் இஸ் டெலிவரன்ஸ்? Are we praising him for his mercy? கர்த்தர் நம்மை காப்பாற்றினதுக்கு நம்ம துதிக்கிறோமா? இன்னைக்கு கையில் பைபிள் எடுத்து ஒரு 100 ஸ்தோத்திரம் சொல்லலாம், ஒரு 10 ஸ்தோத்திரம் சொல்லலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 100 ஸ்தோத்திரம் என்பது சாதாரணமாக நம் வாழ்க்கையில் வர வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம். இதில் மொத்தம் எத்தனை வசனங்கள் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். 22 இருக்குல்ல. இதை நீங்கள் ஹீப்ரூவில் போய் படிச்சிங்கன்னா அக்ராஸ்டிக் ஃபார்ம் என்று சொல்வார்கள்.
அவங்களுடைய 22 வசனமும் 22 ஆல்ஃபபெட்டில் வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஹீப்ரு ஆல்ஃபபெட் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் சங்கீதம் 119 எடுத்துங்க, அதில் 22 ஆல்ஃபபெட்லேயும் எழுதியிருப்பார். படிக்கலாமா? ஒன்று நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்கள் வீட்டில் கூட படிச்சிக்கலாம். அலஃப், பேத், கீமெல், டாலத், ஹே, வவ், ஜைன், ஹெத், டெத், யோத், காஃப், லாமெத், மேம், நூன், ஷாமெக், ஆயின், பே, சாதே, கூஃப், ரேஷ், ஷீன், டவ். 22 எழுத்து. இந்த 22 எழுத்துக்களை வைத்து தாவீது அரசன் இந்த பாடலை பாடியிருக்கிறான். சங்கீதம் 34. யோசிச்சு பாருங்க. He is giving importance to God. நம்ம கஷ்ட நேரத்தில் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம்? நம்ம ஒரு ஐடியா பண்ணுவோம், ரைட், கஷ்டம் இருக்குது. இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க, கஷ்ட நேரத்தில் கஷ்டத்தை பற்றியே பேச மாட்டோம். கஷ்டத்துக்கு காரணம் இவர் தான் பேசிட்டு இங்கே தோற்று போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கூலுக்கு டைம் லேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆக்ட் பண்ணுற நேரத்தில் லேட்டு காரணம் இவன் தான் இங்கே அரை மணி நேரம் இன்னும் டிலே ஆகிக்கிறோம். நான் சொல்கிறேன் கேளுங்க, நமக்கு ஆபத்து வருவதற்கு யார் காரணம் வந்தாலும் காப்பாற்றப்படுறதுக்கு ஒரு காரணம் தானே. நம்மளை அழிக்கிறதுக்கு 1000 காரணம் வருது, காப்பாற்றுறதுக்கு ஒரே காரணம். அவர் பேர் என்ன பேர்? இயேசு. அந்த 1000 திட்டத்தை விட்டுட்டு ஒரே ஒரு தேவனை துதிக்க போகிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சொல்லுங்கள், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எத்தனை பேர் செய்ய போறீங்க? நீ கர்த்தர் நம்மளை என்கரேஜ் பண்ணுகிறார். என் மகனை, உன் ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிட வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு சொல்கிறார். ஈவன் இன் இஸ் ஃப்ளைட், பறந்து தப்பித்து ஓடுகிற நிலையில் கூட இந்த அரசன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. இதுக்கு ஒரு நான் டைட்டில் கொடுக்குறேன், பிரைஸ் ஃப்ரம் த கேவ். குகையில் இருந்து கர்த்தருக்கு துதி. ஆமென், ஹல்லேலூயா. குகை எப்படி இருக்கும்? தெரியல. எத்தனை பேர் கோழி குண்டுக்குள்ளே போயிருக்கீங்க முட்டை எடுக்க? போனது இல்லையா? கோழி குண்டு எப்படி போயிருக்கீங்க? நம்ம நினச்சல தாவீது குகையில் போகும்போது நடந்துக்கிட்டே போவார், வீரர்களே வாங்கன்னு. ஹலோ, பட்டுன்னு நகர்ந்து போனோம். வெளியே வேணால் கல்லை மூட்டு போயிட்டான்னா வெளியே வர முடியாது, அவ்வளோதான் கதை. குகை, சிங்க குகை, அது 4 கால் பிராணி. நம்ம 2 கால் குகைகளிலும் கர்த்தரை துதிக்கிறான். His hands could not operate, his head could not operate. தலை நிமிந்து கூட நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். திருச்சபையே, ஏறக்குறைய கட்டப்பட்ட நிலை தான். நான் எப்போதும் நினைப்பதுண்டு, நம்ம கையை காலை கட்டிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளை குகையில் அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னு நினைப்பதுண்டு. குகையில் கூட அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுருக்கான். கையை காலை கட்டிட்டாங்கன்னா செயல்பட முடியாதுல்ல. இயேசுவை கையை காலை கட்டலை, சிலுவையில் அரைஞ்சாங்க, சிலுவையில் தொங்குனாங்க. உங்களால் யாராவது பண்ண முடிஞ்சா ஒரு தூணை பிடிச்சி, இல்லை ஒரு லாஃப்டை பிடிச்சி, இல்லை ஒரு பாரை பிடிச்சி உங்கள் உடம்பை முதல்ல உயர்த்தி காட்டுங்க. ஒரு முறை உயர்த்த முடியாது, மூச்சு விட முடியாது, தோள்பட்ட கை நெஞ்செல்லாம் அப்படியே வலிக்கும், எரியும். அவர் அடித்து தொங்க விட்டாங்க, கட்டியில் ஆணிலே பீந்து இருக்கும். ரொம்ப கொடினமான பாடுதான் இயேசு அனுபவித்தார். கை கால்கள் கட்டப்படலை, கை கால்கள் ஆணிகளால் அடிபட்டு. அப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தான் இயேசு பிழைத்தார். தன் ஜீவனை கர்த்தர் கையில் தான் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிற மக்கள் அனைவரும் கூப்பிட வேண்டிய ஒருவர் கர்த்தர் தான். குகையின் வாழ்க்கையில் வாழ்கிறவர்கள் கூப்பிட வேண்டியவர்கள் கர்த்தர் தான். அவர் தான் மனிதர்களை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா, ஆமென். தாவீது தப்பிச்சு வந்துட்டார். கூட ஒரு டீம் இருந்தது, 400 பேர் இருந்தாங்க. இந்த 400 பேரை எங்கேயோ விட்டுட்டு இவர் மட்டும் போனார். இவரை பிடிச்சும் போயிட்டாங்க. இவர் தான் தாவீதுன்னு பார்த்தாங்க. அவர் வாயில் உள்ள சலைவாவெல்லாம் உமிழ்நீரெல்லாம் துப்பி அப்படியே பைத்தியம் போல் தாடியெல்லாம் பீத்து கொண்டு தப்பிச்சு வந்துட்டார். தப்பிச்சு வந்தது என்ன பண்ணோம்? நான் எப்படி தப்பிச்சேன்னு சொல்லணும், தன் பெருமையை பற்றி பேசணும், ஐமலைக்கு எப்படி பண்ணான்னு சொல்லணும். நேராக பாட்டு தான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். ஆமென். இதனுடைய முதல் பகுதி, இட் இஸ் காலிங் த பீப்புள் ஆஃப் காட் டு ப்ரைஸ். தம்முடைய தேவனுடைய பிள்ளைகளை துதிக்க கூப்பிடும்போது தனியாக வர்ஷிப் பண்ண முடியாதுங்க. இன்றைக்கி நான் குரூப்பில் போட்டிருக்கேன், வெட்னஸ்டே 5 விதமான மினிஸ்ட்ரி, அதில் 5th வந்து கொயர் ப்ராக்டிஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஒரு ஆளும் அதில் வர போகிறதும் இல்லை, வர வேண்டியதும் இல்லை. மறந்துடாதீங்க, தாவீதுக்கு மைக்கு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இல்லாத போது அவர் சிங்ககபியில் தானாகவே பாடுகிறார். we should worship together. மக்கள் ஒன்று கூடி கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தரை துதிக்கிற கூட்டம் பெருக வேண்டும், அதிகமாக பெருகணும்.
ஹல்லேலூயா. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களை கேமரா பார்க்கலன்னா எத்தனை பேர் வர்ஷிப் பண்ணுவீங்க? இப்போலாம் அப்படி வந்துருச்சு. வீடியோ கேமரா மக்களை பார்க்கும்போது தான் அவங்க அப்படியே கையை தூக்கி எல்லாம் பண்ண, அந்த கேமரா அப்படி போட்டு தான் உட்காந்துறாங்க. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எத்தனை பேர் வர்ஷிப் பண்ணுவீங்க? பண்ணவே மாட்டோம். மைக் கொடுத்தா தான் வர்ஷிப் பண்ணுவோம், மைக் இல்லைன்னா வர்ஷிப் பண்ண மாட்டோம். இல்லை, எவ்ரி ஒன் ஷுட் கம் டு ப்ரைஸ் த காட் ஆஃப் இஸ்ரேல், டு ப்ரைஸ் யுவர் காட். ஹல்லேலூயா. எதுக்குங்க ஆண்டவரை துதிப்போம்? எதுக்கு ஆண்டவரை துதிப்போம்? நேற்றுக்கு ஒரு பாட்டு பாடினோம். என்ன பாட்டு அது? விவரிக்க முடியாத அந்த பாட்டு பாடணும் இல்லையா? பாடும்பொழுது எதை பார்த்து சொல்லுவோம்? அந்த பாட்டு எழுதினார அந்த வரிகளை நினச்சா, அந்த பாஸ்டர் நினச்சா, அந்த சினாரியோ நினச்சா, அந்த மியூசிக் நினச்சா? இல்லைங்க, என்னுடைய மனதிலே அவர் செய்த நன்மைகள் வழிந்தோடுகிறதே, அதை தான் நினச்சிக்கணும். எனக்கு நல்லது பண்ணீங்க, எனக்கு நல்லது பண்ணீங்க. இட் இஸ் பர்சனல். ஆண்டவர் தனியாக பக்கத்தில் வந்துட்டார், உங்ககிட்ட வந்துட்டார் மகளே, உங்ககிட்ட ஆண்டவர் வந்துட்டார், பக்கத்தில் வந்துட்டார். டீ கொடுத்தாலும் குடிக்க மாட்டார், நீ சாப்பாடு செஞ்சாலும் குடிக்க மாட்டார், தோசை கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டார், புது துணி எடுத்தாலும் வாங்கிக்க மாட்டார், காணிக்கை கொடுத்தாலும் வாங்க மாட்டார், கம்முன்னு நிற்கிறார். என்ன பண்ணுவீங்க? புகழ்ச்சி மட்டும் தான் ஏற்றுக்கிறார். எவ்வளோ புகழ்வீங்க? எவ்வளோ புகழ்வீங்க? நம்ம ஒரு ஆள் நம்ம வீட்டுக்கு வராங்க, ஒரு கெஸ்ட் வராங்கன்னா அவங்கள திருப்தியாக கவனிக்கணும்னு எத்தனை பேருக்கு என்ன இருக்குது? திருப்தியாக காஃபி குடிங்க, டீ குடிங்க, சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். இயேசுவை என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது புகழதை தர. அவருக்கான புகழாரம் தானே அந்த ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப். அந்த நேரத்தில் நம்ம சும்மா உட்காந்து இருந்தோம்னா, இல்லை, கர்த்தர் வந்துட்டார், ஏன் பக்கத்தில் வந்துட்டார், நான் வர்ஷிப் பண்ணாதனால அந்த அம்மா கிட்ட போயிட்டார். அவங்க வேற ஏதோ வேலை பார்க்கறதுனால அந்த தம்பி கையில் போயிட்டார். அவர் ஏதோ வேலை பார்த்ததுனால இந்த அம்மா கையில் வந்துட்டார். இவங்க பிஸியாகிறதுனால அந்த தம்பி கையில் போயிட்டார். அவரும் பிஸியாகிறதுனால சர்ச்சை விட்டே போயிட்டார். நம்ம இங்கே ஆளுக்கு பாட்டு பாடின்னு முடிச்சுட்டு ஏனாத்துமே சொல்லிட்டு போயிட்டோம், ஆண்டவர் போயிட்டார். ஆனால் இங்கே ஒருத்தன் சிங்ககிபியிலேருந்து வந்து மாட்டி வெளியில் வந்து ஒரு பாட்டு பாடுறான், கூட 400 பேர் பாடுறாங்க, கர்த்தர் கூட நிற்கிறார். The praise of us should be overflowing. A life overflowing with joy. என் வாழ்க்கையே மகிழ்கிறது ஆண்டவரே இந்த பாடலில், இந்த ஆராதனையில் என் வாழ்க்கையே மகிழ்கிறது. என் உள்ள உங்க ப்ரிப்பேர் ஆயிடுச்சுப்பா. பாடுறது அந்த பிரதர், மியூசிக் வாசிக்கிறது இந்த பிரதர், பிபிடி போகிறது அந்த பிரதர், பாடுறது இந்த அம்மா, முன்னாடி இன்னும் பாடுற பிரைஸ் அண்ட் வர்ஷிப் லீடர் பண்ணுறாங்க. ஆனால் நான் உமக்கு நன்றி சொல்லும்படியாக என் வாழ்க்கையே வழிந்து ஓடுகிறது நன்றினால நீங்கள் நிற்பீங்க பாருங்க, அங்கே கர்த்தர் மகிமைப்படுகிறார். It can happen anywhere. It can happen in any place. ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை வெற்றியாய் காப்பாற்றினது. பெலிஸ்தியர்கள் கையில் மாட்டவே மாட்டாத வெற்றியை மட்டும் எடுத்த ஒரே தலைவன் தாவீது தான். அவர்கள் எல்லாருமே பெலிஸ்தியர்களில் மாட்டினாங்க. சவுலை கொன்றார்கள், பிள்ளைகளை கொன்றார்கள், எத்தனை முறை இஸ்ரவேலர்களை அழித்தார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி சின்ன பையனாகும் போது உடன்படிக்கை பெட்டியை கூட தூக்கிட்டு போயிட்டாங்க. எல்லாவற்றிலும் மேற்கொண்ட பெலிஸ்தியர்கள் தாவீதுடைய தலையில் உள்ள முடியை கூட பிடிக்க முடியவில்லை. ஜெயம் பெற்றான் என்றால் அவன் அந்த கர்த்தரை துதித்தான். இன்னைக்கு நீங்கள் சொல்லலாம், கடன் அவங்களை மேற்கொள்ளிருச்சு, வியாதி அவங்களை மேற்கொள்ளிருச்சு, கவலை அவங்களை மேற்கொள்ளிருச்சு, பிரச்சனை அவங்களை மேற்கொள்ளிச்சுன்னு சொல்லலாம். மகனே மகளே, நீயும் நானும் கண்டினியூவலாய் கர்த்தரை எக்காலத்திலும் துதிப்போம் என்றால், நம் ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும் என்றால், சாத்தானால் நம்மை என்ன செய்ய முடியும்? அவனால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். நான் என் ஆண்டவரை பற்றி தான் மேன்மை பாராட்டுவேன். சொல்லுங்க பார்க்கலாம். என்னை கடன் பிரச்சனையிலிருந்து சொல்லுங்க கர்த்தர் காப்பாற்றுவார். எனக்கு வேண்டிய நன்மைகளை கர்த்தர் தருவார். சொல்லுங்க, எனக்கு வேண்டிய நன்மைகளை கர்த்தர் தருவார். என்னை பயத்திலிருந்து கர்த்தர் நீக்குவார். என்னை கர்த்தரே பாதுகாப்பார். நம்ம மைண்ட் இன்னைக்கு எதை போஸ்ட் பண்ணுறது, எதை பெருசாக பேசுது? ஐயா இன்னும் 2 நாள் பொறுத்துங்க, 26ஆம் தேதி சம்பளம் போட்டுருவாங்க, 27ஆம் தேதி சம்பளம் போட்டுருவாங்க, உங்கள் பிரச்சனை சால்வ். அப்போ எதை போஸ்ட் பண்ணுறோம்? சாயந்தரம் வரார் எங்கள் வீட்டுக்கார், வரும்போதே மாம்பழம் வாங்கி வரார், இன்னைக்கு பிரியாணி இருக்குது. எதை போஸ்ட் பண்ணுறாங்கன்னோ, இந்த கிங் டேவிட் வந்து எத்தனை இருந்தாலும் நான் கர்த்தரை மட்டும் தான் போஸ்ட் பண்ணுவேன். இன்றைக்கி அந்த முடிவு நம்ம எடுத்துக்கலாமா? என் ஆண்டவரை பற்றி தான் பெருசாக பேசும். என் ஆண்டவர் என்னை காப்பாற்றார். வயசான காலத்தில் சொல்லுங்கள், எங்கள் ஆண்டவர் என்னை காப்பாற்று. என் கையில் காசு இல்லாத போது யார் காப்பாற்றுவார்? ஏசு காப்பாற்று. என் உடம்பு என்னை கைவிட்டாலும் ஏசு என்னை காப்பாற்றுவார். யோபு பக்தனை போல என் சரீரம் முழுதும் உருவழிந்து போனாலும் அந்நிய கண்களால், என் சொந்த கண்களால் என் மீட்பரை, என் நேசரை காண்பேன் என்று சொன்னது போல, ஐ வில் போஸ்ட் upon my God. என் கர்த்தரை I will glorify my God. என்ன சொல்லுவார்? நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன். ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஆண்டவருக்காக ஒரு கைத்தட்டு தரலாமா பாருங்க? எஸ் 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 எஸ். இன்னும் சத்தமாக, கர்த்தாவை உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஃபர்ஸ்ட் 2 வேர்சஸ்ல கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்த இந்த தாவீது அரசன் 3வது 4வது இதில்
மற்றவங்களுக்கு சாட்சி சொல்கிறார். நான் பாட்டு பாடுறேன், நீங்களும் வாங்க. நம்மளை எத்தனை பேர் அது சொல்ல முடியும்? பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் லீடர் சொல்கிறார், முன்னாடி வாங்க, நம்ம பாடல் பாடலாம். நம்ம சொல்கிறத ஜனங்க கேட்டு வருவாங்களா? நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. வொர்ஷிப் டைமில் ஒன்னஸ் வேணும் திருச்சபையே. கண்டிப்பாக சகோதரிகள்லாம் கவனிங்க. ஆராதனை பண்ணும்போது அப்படியே ஆண்டரோட கனெக்ட் ஆகிடணும். நான் எங்கள் அம்மாவை பார்த்துருக்கேன், என்னுடைய ஆவிக்குரிய தாயை பார்த்துருக்கேன். வொர்ஷிப்னும் போது அப்படியே கண்ணை மூடி கத்தரை வொர்ஷிப் பண்ணுவாங்க. நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஆமாம், தே ஆர் கனெக்டிங் வித் காட். ஒருமித்து அவரை மகிமைப்படுத்தும். ஓ மேக்னிஃபை த லார்ட் வித் மீ. ஆமென். கம் லெட்ஸ் மேக்னிஃபை த லார்ட் வித் மீ. கம் லெட்ஸ் டூ இட் டுகெதர். நம்ம சேர்ந்து பண்ணலாம் வாங்க. நம்ம ஒன்றாக சேர்ந்து என்ன பண்ணுவோம்? சாப்பிடுவோம், டீ குடிப்போம், ஊருக்கு போவோம், கல்யாணத்துக்கு போவோம், டூருக்கு போவோம், இல்லை ஸ்கூலில் படிப்போம், காலேஜில் படிப்போம், ஒன்றாக சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம், ஒன்றாய் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் என்பது தான் முதன்மையான படி. தட் இஸ் த பிகர் திங் டு பி அச்சீவ்ட். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்குறான். ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் ஃபியர்ஃபுல். யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்கள பார்த்து சொல்கிறான், கர்த்தரை தேடுங்கள். இன்னைக்கு காலில் என்ன பயத்தோடு வந்திருக்கிற மகளே? எந்த பயம்? உடம்பு சரியில்லை அந்த பயமா? கர்த்தரை தேடு, அவர் உன்னை விடுவித்தார் என்று சாட்சி சொல்லுவார். கையில் காசு இல்லைன்ற பயமா? வர வேண்டிய லெட்டர் வரவில்லை என்ற பயமா? வர வேண்டிய குட் நியூஸ் வரவில்லை என்கிற பயமா? கர்த்தரை தேடு. ஐ sought the Lord. நான் கர்த்தரை தேடினேன். இதுனா அர்த்தம், நான் ப்ரே பண்ணேன்லாம் சொல்லியிருக்கணும், நான் பைபிள் வாசிச்சேன்லாம் சொல்லியிருக்கணும், நான் பாட்டு பாடினேன்லாம் சொல்லியிருக்கணும். என்னத்தை தாவீது நமக்கு சொல்லித்தர? கர்த்தரை தேடினேன்னா, ஆண்டவரே நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கன்னு காத்துனுக்காரான். ஆளால் கொண்டு வந்து சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஐ எம் சீக்கிங் மை காட். என் ஆண்டவரை நான் தேடுறேன்னா, ஐ எம் சீக்கிங், ஐ எம் கிரைங் அவுட் டு காட். ஆண்டவரே நீங்கள் எனக்கு என்ன பதில் தரீங்க? ஹல்லேலூயா. First he became a poor man. அந்த ராஜா தன் பெண்ணை பிடிச்சிட்டு இவனை அடித்து துரத்திட்டு பிறகு கையில் 10 பைசா இல்லாமல் புவர் மேன் ஆகி அந்த அதுல்லாம் கேபியில் போனான். The poor man became a mad man. புவர் மேன் ஆகிட்டான், ஏழையாக இருந்தவன் இப்போ பைத்தியக்கார ரேஞ்சுக்கு போகுது. ஆனாலும் ஐ வில் சீக் த லார்ட். நான் ஏன் புவரான என் ஆண்டவரை தேடுவேன்? நான் ஏன் மேடான என் ஆண்டவரை தேடுவேன்? எனக்கு ஏன் இவ்வளோ கவலை? நான் ஆண்டவரை தேடுவேன். எனக்கு ஏன் அந்த காலையில் வயிறு வலி? நான் ஆண்டவரை தேடுவேன். ஆமேன்னு சொல்லுங்கள் என் கூட சேர்ந்து. எனக்கு ஏன் இந்த தலைவலி? நான் காலையில் ஆண்டவரை தேடுவேன். ஏன் எனக்கு புரியாத ஒரு பயம் வந்திருக்கு? நான் ஆண்டவரை தேடுவேன். ஏன் என் குடும்பத்தில் கஷ்டம்? நான் ஆண்டவரை தேடுவேன். ஏன் எனக்கு இந்த தேவைகள் சந்திக்கப்படல? என் ஆண்டவரை தேடுவேன். ஐ வில் ஆல்வேஸ் சீக் த லார்ட். ஹல்லேலூயா. வண்டர்ஃபுல்லாக சொல்கிறார் பாருங்க. சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. யாரை பார்த்து சொல்கிறாரு? அவர்கள். எவர்களோ? ஒருவேளை தாவீது நம்மளை பார்த்து கூட சொல்லலாம், அவர்கள். ஹல்லேலூயா. ஜிஐ திருச்சபையை சார்ந்த அவர்கள், ஜீவ வார்த்தை திருச்சபையை சார்ந்த அவர்கள், குட் ஷெப்பர்ட் திருச்சபையை சார்ந்த அவர்கள் கர்த்தரை நோக்கி தேடினார்கள். அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. தலை அப்படியே மேலே உயர்த்தலாமா? இனிமேல் நமக்கு ஒத்தாசை மேலே தான் வரும். அம்மா தலையை மேலே காட்டுங்க, மேலே காட்டுங்க, மேலே காட்டுங்க, மேலே பாருங்க, மேலே பாருங்க, மேலே பாருங்க. கவனிக்கல, ஷீ இஸ் நாட் லிசனிங். பாருங்க, நம்ம மேலே நோக்கி பார்த்தோம்னா கர்த்தர் நமக்கு பலன் தர. மேலே பாருங்க, மேலே ப்ரேயர் பண்ணுங்க. எனக்கு ஒத்தாசை வரும். பருவதங்கள் நேராக கண்களை ஏறெடுப்பேன். மேலே ஒன்றும் தெரில, சீலிங் தான் தெரியுது, லைட்டு தான் தெரியுது. நம்முடைய கண்கள் எக்ஸ்ரே கண்களாக இருந்தால் இதை தாண்டி மேலே போகுமோ? போதா? போயிடும். நம்முடைய கண்கள் அல்ட்ராசோனிக் கண்களாக இருந்தால் இங்கேருந்தே ட்ராவல் ஆகாது. ஏன்னா காற்றுல அல்ட்ராசோனிக் ட்ராவல் ஆகாது. ஏதாவது ஒரு மீடியம் இருந்தால் தான் ட்ராவல் பண்ணும். என்ன கண்கள் ஆண்டவர் நம்ம தராது தெரில. ஆனால் ஒன்று மட்டும், இந்த கண்கள் ஊசியில் நூல் கோக்க முடியாத இந்த கண்கள், கரெக்டாக ஊசியில் நூல் கோக்க முடியாத இந்த கண்கள், எழுத்து ஒழுங்காக தெரியாத இந்த கண்கள் என் கர்த்தரை கண்டிப்பாக பார்த்து விடும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த கண்களில் எத்தனை குறைவு இருந்தாலும் இந்த கண்களால் ஒன்றை மாத்திரம் பார்க்காமல் இருக்க முடியாது. அதுதான் என் கர்த்தர். அவரை பார்த்ததினால், என் கண்களில் நான் அவரை பார்த்ததினால் என் முகம் பிரகாசம் அடைகிறது என்று பக்தன் பாடுகிறான்.
Hallelujah. How is the redemption? How is the salvation? கர்த்தர் தம் தூதரை அனுப்புகிறார். God is sending his angel. சூழ பாளையம் இறங்கி நம்மளை சுற்றி சர்க்கிள் போட்டுறாங்க, நம்மளை சுற்றி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. நம்ம நடுவில் இருக்கிறோம், நம்மளை சுற்றி யார் நின்றுறாங்க? தேவதூதர்கள். தேவதூதர்கள் கேருபீன்கள் சேராபீன்கள் பற்றி சொல்லும்போது ஆமென், 2 செட்டைகளால் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து. இன்னொரு குரூப் ஆஃப் தேவதூதர்ஸ் 2 செட்டைகளால் கர்த்தரை துதிக்கிறாங்க, 2 செட்டைகளால் கனெக்ட் ஆகுறாங்க. நம்மை சூழ பாளையம் இறங்கி பார்த்துக்கிறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய தேவதூதர்கள் என்னை சுற்றிலும் இருந்து பாதுகாக்கிறார்கள். சொல்லுங்க, விடுவிக்கிறார்கள். கர்த்தருக்கு பயந்தவர்களை விடுவிக்கிறார்கள். They are protecting them, they are saving them, they are giving them an opportunity to be protected from the acts of devil. சாத்தானுடைய ஒவ்வொரு கிரியையிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறார்கள். ஹல்லேலூயா. நம்ம கண்ணுக்கு எத்தனை சாத்தான் நம்மளை அட்டாக் பண்ணுறான்னு நமக்கு தெரியாது, ஆனால் அவங்க கண்ணுக்கு தெரியும். அவனோட கண்ணு கூட நம்ம மேலே படாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஒரு நாள் ஒரு ப்ரேயருக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு பாஸ்டர் வந்தார், ப்ரே பண்ணார். அவர் ப்ரே பண்ணும்போது ஒரு வண்டர்ஃபுல்லான ப்ரேயர் பண்ணார். சாத்தானுடைய கண்கள் கூட இந்த மகனின் மீது படாதபடிக்கு சுற்றி வெளியெடுத்து பாதுகாத்து கொள்ளும்னாரு. இது நடாப்பா? ஆமாம், அவன் யார் நம்ம கண்ணை பார்க்குறது? நம்ம வீட்டில் வாலிப பிள்ளைங்க இருக்காங்க, பையங்க இருக்காங்க, பொண்ணுங்க இருக்கிறாங்க. அப்படியே ஓப்பனாக யாருன்னா பார்க்கலான்னு விட்றோமா? நம்ம வீட்டில் கூட்டு போய் கதவு சாத்தலாம். ஏன் சாத்துறோம்? வீட்டுக்குள்ளே போ. வந்த கண்ணுன்னா கண் இல்லை, நல்ல கண் இல்லை. கெட் இன்சைட் அப்படின்றது போல தான் தேவதூதர்கள் நம்ம இந்த தீய கண், உலகத்திலேயே கண்ணை ஏண்டா படைச்சோம் அப்படின்னு கர்த்தருக்கு அருவருப்பு உண்டாகிறது அத்தனை செயலையும் செய்தவன் சாத்தான். அவன் கண்களுக்கு நம்மை கர்த்தர் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. ஆமாம். இப்போ சாட்சி சொல்லும்படி கூப்பிடுகிறார். ஆபத்துலேருந்து வந்துட்டாங்களா? தாவீது வந்து யாரை பற்றி பெருசாக பேச போகிறார்? இப்போ ஆக்ட் பண்ணார அதை பற்றி இல்லை, கர்த்தரை பற்றியே மேன்மை பாராட்ட போகிறார். அவர் சாட்சி சொல்லிட்டார், வர்ஷிப் பண்ணிட்டார். இப்போ அவங்கள சாட்சி சொல்ல போகிறார். என்னங்க டெஸ்டிமனி? நம்ம ஊழியம் பண்ணும்போது நம்ம ஜபக்குழு இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? தேங்க்ஸ் கிவிங் சொல்லுவோம். என்ன தேங்க்ஸ் கிவிங்கா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷனுக்கு, நம்பிக்கை இருக்கிற மனுஷன் டேஸ்ட் அண்ட் சி. அந்த 400 பேர் சொல்கிறாங்க, ஆண்டவரை போய் என்ன பண்ணு? ருசித்து பார். ஏங்க, உங்கள் ஆண்டவர்னா தேனா? உங்கள் ஆண்டவர்னா மேங்கோவா? புளிப்பாக இருக்குதா? உங்கள் ஆண்டவர்னா சுகரா? உங்கள் ஆண்டவர்னா சால்ட்டா? என்னன்னு சொல்ல தெரில. ஆனால் என் கர்த்தரை ருசி பார்த்த கூட்டம் சொல்லுகிறது, அவர் நல்லவர் என்று. புளிப்பு, உப்பு, துவர்ப்பு, கசப்பு என்று அல்ல, அவர் நல்லவர் என்று சொல்லுகிறது. சொல்லுங்களா பார்க்கலாம். கர்த்தர் நல்லவரா? சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் 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 என் வாழ்க்கையில் என்றைக்கும் நல்லவர். இவர் வாழ்க்கையில் என்றைக்கும் நல்லவர். இன்றைக்கு பூமியில் 600 கோடி பேர் வாழ்ந்து கொண்டு கொடுக்கிறார்கள். 600 கோடி பேருக்கும் அவர் தான் நல்லவர். ஏன் தெரியுமா? அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. மனுஷருக்கு உயிரை அவர் தான் கொடுத்துருக்கிறார். டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிற இந்த சங்கீதக்காரன், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைப்படாது என்று கர்த்தரை தேட வேண்டும், துதிக்க வேண்டும், கர்த்தர் பெரிதாய் பேச வேண்டும், கர்த்தர் கர்த்தர் என்று பேசி கொண்டிருக்கிற சங்கீதக்காரன் இப்போ 11th verse நம்ம வந்துட்டோம். 2வது பகுதிக்கு வந்துட்டோம். அந்த 11th verse என்ன சொல்ல போகிறார்னா, கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்பதை கற்றுத்தரப்போகிறார். துதிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவர் பயப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். பாருங்க, 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். I will teach you how to fear the Lord. இன்றைக்கு காலையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை என்றால் நாம் இன்றைக்கு கர்த்தருக்கு பயத்தை பட வேண்டும். எல்லாருக்குள்ளே எல்லா உணர்வும் இருக்குது, பாசம் இருக்குது, இருக்கா இல்லையா? எத்தனை பேருக்கு பாசம் இருக்குது? யார் மேலே பாசம் வச்சுக்கிறீங்க? எல்லார் மேலே வச்சுருவீங்களோ? கவனமாக ஹேண்டில் பண்ணுறீங்களா? இல்லை எல்லார் மேலே வைக்கிறீங்களா? இந்த உலகத்தில் உள்ள 600 கோடி பேர் மேலேயும் நான் பாசம் வைப்பேன்னு வச்சிங்கன்னா உங்கள் ஃபேமிலி சஃபர் ஆகுமா? ஆகாதா? ஆகும்ல. அதனால் என்ன பண்ணுவோம்? பாசத்தை அங்கேயே வைப்போம். சம்பளம் வாங்கினது எங்கே கொடுப்போம்? அங்கேயே கொடுப்போம். 10 இட்லி இருந்தாலும் யாருக்கு கொடுப்போம்? அங்கே தான் கொடுப்போம். கரெக்டாக பாசத்தை கரெக்டாக ஆள்றோமா? பணத்தை ஊரெல்லாம் இறைச்சிடுமா? ஃபேமிலிக்கு சென்ட் பண்ணுமா? பலத்தை ஃபேமிலிக்கு எதனா கொஞ்சம் இருந்தால் தான்.
காலையில் தண்ணி கூட தெருவில் உள்ள எல்லாருக்கும் தூக்கி வச்சிங்களா? உங்கள் வீட்டுக்கு தான் தூக்கி வச்சிங்களா? பலத்தை கரெக்டாக. பயத்தையும் அது மாதிரி தான். கண்டதுக்கு பயப்படக்கூடாது. கர்த்தருக்கு பயந்தா கரெக்டாக பயத்தை யூஸ் பண்ணுறோம். இல்லைனா பேய்க்கு பயந்து நிற்க வேண்டியதுதான், இல்லைனா பிசாசுக்கு பயப்பட வேண்டியது தான். பயத்தை யாருக்கு கொடுக்கணுமா? கர்த்தர். பயமும் ஒரு உணர்ச்சி. அப்படி தூக்கி காற்றுல விட முடியாது. அப்படி தூக்கி காற்றுல விட்டா வேஸ்ட்டு. அவர் சொல்கிறார், நீ ஏன் பயப்படுற? பிசாசுக்கு எதிர்த்து அவங்கள விட்டு ஓடி போ. ஆனால் நம்ம அவங்கள போய் பயந்துனுக்குறோம். எனர்ஜியை மிஸ்யூஸ் பண்ணுறோமா இல்லையா? ஆமாம். இப்போ அதை யூஸ் பண்ணலாம். கர்த்தாவே, நான் இனிமேல் உமக்கு பயப்படுவேன். என் ஆண்டவருக்கு இது பிடிக்காது, அதனால் நான் செய்ய மாட்டேன். என் ஆண்டவருக்கு முன்னாடி நான் நடுக்கத்தோடு இருப்பேன். ஆண்டவருக்கு முன்னாடி பயபக்தியாக இருப்பேன். ஆனால் நம்ம யார் முன்னாடி பயபக்தியாக இருக்கிறோம்? உலகத்துக்கு முன்பதாகவும் சாத்தானுக்கு முன்பாகும். இன்றைக்கி சொல்கிறாரு, பயம்னா என்னான்னு சொல்லித்தரேன் வான்னு அந்த தாவீது அரசன் சொல்லித்தராரு. அவர் கர்த்தர் முன்னாடி பயந்ததுனால தான் அந்த கோலியாத்தை சட்டையே பண்ணல. நான் யோசித்து பார்த்தேன், அகிமலைக்கு முன்னாடி போகும்போது தாவீது கை கால் ஒதிரி இருக்குமேனு. தாவீது பயப்படவே இல்லை அகிமலைக்கு முன்னாடி. ஜஸ்ட் ஒரு அந்த ஆக்ஷன் மட்டும் தான் பண்ணார். பயத்தை கர்த்தர் மேலே வச்சார். இன்றைக்கு பயம் நம்ம எதுக்கு பயப்படுறோம்? யுவர் ஃபியர் இஸ் அ குட் இமோஷன் which has to be focused upon God, which has to be spent upon God. நான் அந்த வேர்டை சொல்கிறேன். அதை ஆண்டவர் மேலே செலவு பண்ணு மகனே பயத்தை. ஆமென். ஆண்டவர் மேலே பயத்தை செலவு பண்ணும். அந்த பயம் என்பதை ஃபோக்கஸ் பண்ணி கர்த்தர் மேலே வைக்கணும். நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வாழ்வேன். சில்ட்ரன், சிறு பிள்ளைகளே, நீ உலகத்தில் எதுக்கும் பயப்பட வேணாம். நான் யாருக்கு பயப்பட வேண்டும்? கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுறவன் என்ன பண்ணுவான்னா, நன்மையை காணும்படி விரும்புவான். முதலாவதாக நாவை பத்திரமா பார்த்துப்பானா. he need to take care of his tongue. அதுங்க he need to take care of his tongue. அந்த நாவை மனுஷன் பாதுகாக்க வேண்டும். நம்ம நிறைய பேசக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்களேன். 3 வார்த்தையில் விஷயத்தை முடிக்க முடியும்னு யோசிச்சு பேசுகிறது நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய பேசும்போது நாவில் தீமை வந்து விடுகிறது, சமாதானம் குலைஞ்சிருது. போகிறது என்னமோ சமாதானத்துக்கு தான் பேசுகிறோம், ஆனால் போகிறோம். நான் என்ன ஆயிடுச்சு? சண்டே ஆயிடுச்சு. வாங்க பேசலாம், எல்லாம் பேசி தான் தீக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறோம்? பேசாமல் தீர்த்துட்டு வந்துடுறோம். பிரச்சனையெல்லாம் பேசி தான் தீர்க்க வேண்டும் என்று பிரச்சனையை பெருசாக்கிட்டு வந்துடுறோம். இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிறார் தாவீது மூலமாக, we need to be careful. ஆமென். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவர்கள் கூப்பிடும்போது கர்த்தர் அவர்களுக்கு செவி கொடுப்பார். என்ன சொல்ல வர்றார் 15th verseலனா, கர்த்தருடைய கண் உன்னை பார்த்து இருக்குது மகனே. சொல்லாமா? நம்ம கண்ணில் கர்த்தரை பார்த்து கர்த்தருடைய சொல்ல யாரும் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருடைய, இன்னும் சத்தமாக, கர்த்தருடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கு, என்னுடைய நொறுங்குண்ட இருதயத்தை பார்க்கிறது. சொல்லலாமா? என்னுடைய நொறுங்குண்ட இருதயத்தை பார்க்கிறது, என்னுடைய துன்பத்திலிருந்து என்னை காப்பாற்ற பார்க்கிறது, என்னுடைய எலும்புகளை காப்பாற்றுகிறது, தீமை என்னை மேற்கொள்ளாதபடிக்கு பார்க்கிறது, என் ஆத்துமாவை மீட்கும்படி பார்க்கிறது. ஆண்டவரை துதிக்கிற துதி பற்றி பேசி, ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தை பற்றி பேசி, ஆண்டவர் உன்னை வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தார். நம்ம எழுந்து நிற்க போகிறோம், கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம். நம்மளும் அவரை போல பண்ண போகிறோம். கர்த்தரை நானே காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். I will bless the Lord at all times. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். I will give thanks to the Lord in all ways. கர்த்தரை நான் எக்காலத்திலும் மகனே மகளே, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. He is very near to those who call upon him. அவன் நொறுங்குண்டவனாக இருந்தால் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அன்னைக்கு கர்த்தருடைய கண் நம்ம பார்க்குது. மகனே, ஏசப்பா உன்னை பார்த்துருக்கிறார், கவலைப்படாத. அவரை பார்த்து சொல்லப்பா, எல்லாரும் பார்க்குறாங்க, நான் வந்து நிற்கலை, நீங்கள் என்ன பார்க்கணுன்னு நான் வந்து நிற்கிறேன். உன் பலவீனத்திலே மகளே, அப்பா என்னை இத்தனை பேர் பார்த்து நான் பிரயோஜனம், நீங்கள் பார்க்குறீங்கிற எண்ணத்தோட கர்த்தருடைய கண்கள் உங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கர்த்தரை ஜெபித்து கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டிருப்போம். கர்த்தர் நம்மை நிச்சயம் கைவிடவே மாட்டார். ஷாக்கா ரபாதாலா பாரபர். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இதோ இந்த வேளையில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து அவரை நன்றி நிறைந்த இருதயத்தோடு
அவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட சங்கீதம் 34வது அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட பேசினீரே. கர்த்தர் நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் ருசி பார்க்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளில் எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் நீர் அசைவாட போவதற்காக நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். சங்கீதம் 34வது அதிகாரம் 8வது வசனம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் தாவீது அவர் எப்படி கர்த்தர் நல்லவர் என்பதை அன்றாட வாழ்க்கையில் அவர் ருசித்து பார்த்தார் என்பதை இந்த நாளில் இந்த வசனம் மூலமாக கர்த்தர் என்னோடு கூட பேசினார். நானும் அநேக நேரத்தில் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்கும். ஆனால் ஒரு கஷ்டம்னு வந்த உடனே துதிப்பதை மறந்துவிட்டு என்னுடைய பிரச்சனையை அநேக நேரத்தில் நான் பேசி கொண்டது உண்டு, நான் முறுமுறுத்தது உண்டு. இந்த நாளில் கர்த்தர் இந்த வசனம் மூலமாக என்னோடு கூட இடை பெற்றார். எத்தனை இக்கட்டான சூழ்நிலையில் கர்த்தர் என்னுடைய ஜீவனை காப்பாற்றினார் என்பதை எனக்கு இந்த வேளையில் எனக்கு வெளிப்படுத்தினார். இந்த நாள் முதற்கொண்டு நானும் மனம் திரும்பி இனி கர்த்தரை நான் எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நல்லவர் என்பதை அனுதினமும் நான் ருசி பார்க்க வேண்டும் என்பதை கர்த்தர் என்னோடு கூட திட்டவட்டமாய் பேசினார். 2018ஆம் ஆண்டு என்னுடைய முதல் குழந்தை என்னுடைய கர்ப்பத்தில் இருந்த போது அந்த சூழ்நிலையில் எல்லாம் சொன்னாங்க, உன்னுடைய உயிருக்கே இது ஆபத்து, இந்த குழந்தையை எடுக்கலைன்னா அது ரொம்பவே ஒரு ஆபத்தான சூழ்நிலை என்று. அப்பவும் நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த இக்கட்டான சூழ்நிலையில் நான் கர்த்தருக்கு எதிராக நான் அநேக முறுமுறுப்பான வார்த்தையை தான் நான் பேசினேன். ஆனால் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்து என்னை காப்பாற்றி வைத்ததற்கு நான் நன்றி செலுத்தவே இல்லை. அந்த தீமையில் கூட கர்த்தர் எனக்கு ஒரு நன்மை செய்தார். அந்த குழந்தையை வெளியே எடுத்துட்டு எனக்கு இந்த நாள் வரைக்கும் நான் உயிரோடு இருப்பதற்கும் அதற்கு பிறகு எனக்கு 2 பிள்ளைகளை கொடுத்தார். நான் நினைக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் என்னோடு கூட இந்த காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தி, இதோ என்னை நீ மறந்து விட்டு நீ அநேக நேரத்தில் உன்னுடைய முறுமுறுப்பின் பாதையில் நீ சென்று இருக்கிறாயே, இன்றைக்கு நீ மனம் திரும்ப வேண்டும், இதோ என்னுடைய அன்பை நீ ருசி பார்க்கணும் என்று கர்த்தர் என்னோடு கூட பேசினார். இந்த வேளையில் ஒருவேளை என்ன போல நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தாம அநேக நேரத்தில் ஆண்டவருக்கு விரோதமான வார்த்தைகள் பேசியிருந்தா நம்ம அப்படியே நம்ம முன்பாக
ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்க போகிறோம். அடுத்தது இந்த வேளையில நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம், இனி நாங்க முறுமுறுப்பை நாங்க பேச போவது இல்லை ஆண்டவரே, இனி நாங்க உம்மை துதிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்க சாட்சியாக அனைவருக்கு முன்பாக நாங்க பகிர போகிறோம் என்று இந்த வேளையில நம்மளை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, இந்த வேளையில கூட ஒரு விசையாக அப்பா நாங்கள் எங்கள் மனதார உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. அப்பா எத்தனை இக்கட்டான சூழ்நிலையில ஆபத்தான காலத்துல கூட எங்களை நீங்க பாதுகாத்தீங்கப்பா. எங்க ஜீவனை பாதுகாத்தீங்களே, உமக்கு நன்றி. எங்க குடும்பத்தை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இதோ ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் அப்பா இதோ எல்லா வேடனுடைய கண்ணிக்கும் தப்புவித்து எங்களை வழி நடத்தி கொண்டு வருகிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு விசையாக எங்களை நீங்க மன்னியும் ஆண்டவரே. அப்பா எங்க வாழ்க்கை முழுவதுமாய் ஆண்டவரே நன்மையை மாத்திரம் நீர் செய்து கொண்டு வருகிறீரே. ஆனா நாங்க எத்தனையோ வேலைகள் அதை மறந்து விட்டு ஆண்டவரே நாங்க எத்தனையோ தடவை நாங்க முறுமுறுத்திருக்கோமே. அப்பா எங்களை நீங்க மன்னிங்கப்பா. இனி ஆண்டவரே அப்பா நாங்கள் நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்க போகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில கர்த்தர் நீர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசி பார்க்க போகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்க எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம் ஆண்டவரே. அப்பா இனி நாங்க முறுமுறுக்க போவது இல்லை. எங்க கர்த்தர் எங்க வாழ்க்கையில எது செய்தாலும் அது நன்மையாய் தான் செய்வார் என்று ஆண்டவரே இந்த நாள்ல நாங்க திட நம்பிக்கையை நாங்கள் மீது வைக்க போகிறோம் ஆண்டவரே. தாவீது சொன்னது போல அப்பா கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னது போல நாங்க எல்லா சூழ்நிலையிலும் நாங்க உங்களை துதிக்க போகிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா வேலைகளிலும் உம்மை போற்ற போகிறோம். கர்த்தர் நீர் நல்லவராகவே இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நீர் வழி நடத்தும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இப்போ நம்ம ஒரு தீர்க்க தரிசன செயல் செய்யலாம். நம்ம இரண்டு பேராய் நம்ம நின்று கொள்ளலாம். நின்று கொண்டு கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்த நன்மைகளை நம்ம பகிர்ந்து கொள்ள போகிறோம். நம்ம இரண்டு பேராய் நின்று கொண்டு கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்த நன்மையை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம்.
ஹalleluya. கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் ருசி பார்ப்போம். அவர் மேல் திட நம்பிக்கையாய் இருந்து நாம் பாக்கியவான்களாய் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். ஆமென். இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஆங்கில வேதாகமத்தில் சொல்லுது 2 வார்த்தை, டேஸ்ட் அண்ட் சீ. தமிழில் ருசித்து பாருங்கள். அந்த ருசி அப்படிங்கிறது, பார்க்கறது அப்படிங்கிறது இந்த ஆண்டவர் நமக்கு கொடுத்த 5 அறிவுகளில் பார்க்கறது, ருசிக்கிறது அப்படின்னு இருக்குது. அதாவது உலக பிரகாரமாக கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த சென்சஸை கூட நம்ம என்ன பண்ணணும்னா அவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நமக்கு தாவீது இந்த இடத்துல சொல்லித்தராரு. இந்த 5 சென்சஸை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். 6வதாக ஸ்பெஷலாக நம்ம மனித இனத்துக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், பகுத்தறிகிற அறிவை கொடுத்துருக்கிறார். அப்போ அதையும் கொண்டு நம்ம ஆண்டவருக்கு தான் அவை எல்லாவற்றையும் திருப்ப வேண்டும் என்கிறத இன்றைக்கு இந்த சங்கீதம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குது. லெட்ஸ் டேஸ்ட் அண்ட் see that God is good. Shalom. Have a blessed day. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.